ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் விசிஆர் தான். ஆக்சுவலாக இது வந்து ஒரு சேல் வீடியோ. ஸோ நான் சேலுக்கு இன்றைக்கி போடுற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் விசிஆர் தான். ஸோ இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா NV G12 ஓகே G12 NV G12. ஸோ இது வந்து G12ன்றது இந்த ஒரு ஃபேமஸ் மாடல்னு கூட சொல்லலாம். G30 G12 இதெல்லாம் வந்து நேஷ்னலில் ஒரு ஃபேமஸ் மாடல். அண்ட் இது வந்து லைக் ப்ரொஃபஷ்னல் கேட்டகரியில் வரும். ஸோ நம்ம வந்து எவ்வளோ தான் இதை யூஸ் பண்ணாலும் கன் மாதிரி இது வந்து வேலை பார்த்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரோபஸ்ட் மாடல். ஸோ இது வந்து ஏன் சேலுக்கு போடுறேன்னா, ஆக்சுவலாக வந்து என்கிட்ட ஏற்கனவே ஒரு நேஷ்னல் விசிஆர் இருக்குது. நீங்கள் அது வீடியோவும் பார்த்துருப்பீங்க. சில்வர் கலரில் ஒரு விசிஆர் அந்த மாடல் NV ஐ திங்க் G30 ஏதோ நினைக்கிறேன், சரி ஞாபகம் இல்லை. ஸோ ஏற்கனவே இருக்கிறனால நான் சரி இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாங்கிக்கிட்டோன்றதுக்காக நான் வந்து இதை சேல் போடுறேன். ஸோ வாங்க நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்னெல்லாம் எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுதுன்ட்டு பாருங்கள். பார்த்துட்டு ஓகேனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணி ஓகேனா நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இது வந்து ஹெவி வெயிட். இது கிட்டத்தட்ட ஒரு 8 kg கிட்டே வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம பேக்கிங் இது எல்லாமே வந்து கொஞ்சம் செலவாகும். அதனால் கொரியர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. லோக்கல் நீங்கள் சென்னையாக இருந்தால் டேரெக்டாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் அவுட் சைட் ஆஃப் சென்னை இருந்தீங்கன்னா கொரியருக்கு மட்டும் நீங்கள் இது பண்ணணும். ஏன்னா இதை பக்காவாக பேக் பண்ணணும். நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் வந்து இது வெயிட் ஜாஸ்தினால டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் பக்காவாக வந்து நம்ம தெர்மோகோல்லாம் ப்ராப்பராக போட்டு நம்ம வந்து பேக் பண்ணி தான் இது பண்ணணும். ஓகே. ஸோ அதனால தான் வந்துட்டு கொஞ்சம் கொரியர் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக வந்து எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகே. ஸோ வாங்க நம்ம ப்ராடக்ட்டை பற்றி ஓவர்வியூ பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம ப்ராடக்ட் ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ இது வந்து அகெயின் இது ஒரு ஃப்ரண்ட் லோடிங் சிஸ்டம் தான் மற்ற விசிஆர் மாதிரியே. அண்ட் இதோட ப்ளே கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்கேயே வந்துடுது. ப்ளே, ரிவைன், ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு, ரெக்கார்டு. ஸோ ரெக்கார்டு வந்து நான் ட்ரை பண்ணலை. ரெக்கார்டு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரியல. ஏன்னா என்கிட்ட பிளாங்க் கேசட் எதுவும் இல்லை. இருக்கிற கேசட்டை ரெக்கார்ட் பண்ணலாம் கூட நான் சோர்ஸ் கனெக்ட் பண்ணி பண்ணணும். ஸோ அதனால் நான் அதை ட்ரை பண்ணல. மேபி நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். பட் அது எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஓகே. அண்ட் பாஸ் மோடு, ஸ்டாப் இதெல்லாம் கண்ட்ரோல்ஸ் இங்கே வந்துடுது. ஓகே. அண்ட் தென் VTR ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் இங்கே பட்டன் இருக்குது. எஜெக்ட் வந்து இங்கே கொடுத்துட்றாங்க. ஓகே. ஸோ இந்த டிஸ்பிளே வந்து நான் பவர் ஆன் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் கிளாக் ரீசெட் பண்ணுறதுக்கு மெமரி சர்ச் லாக்கு இதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்டு கிளாக் செட் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் இதெல்லாம் வந்து இங்கே வருது. ஓகே. அண்ட் இதை டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள டியூனர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, சேனல் டியூன் பண்ணுறது. ஸோ நம்ம இன்புட் RF கொடுக்குறோங்க. இப்போ கேபிள் டிவி மாதிரி. இப்போ கேபிள் டிவி கிடையாது. சப்போஸ் நம்ம வீட்டில் வந்துட்டு நீங்கள் சப்போஸ் எதாவது RF மாடுலேட்டர் வச்சு 2-3 சேனல்ஸ் கம்பைன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அதை சப்போஸ் நீங்கள் இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் இங்கே டியூனர் வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் போட்டிருந்த அந்த நேஷ்னல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து டியூனர் செக்ஷன் இருக்கும். இதில் வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க டியூனர் செக்ஷன். ஓகே. மற்ற பிக்சர் ட்ராக்கிங், மேனுவல் ட்ராக்கிங் வந்து இங்கே வந்துடுது. அண்ட் தென் பிக்சரோட ஷார்ப்னஸ் வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம். அண்ட் ரெக்கார்ட் டைமர் வந்து இங்கே நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இதில் வந்துடுது. அழகாக நம்ம வந்து தேவையில்லைன்னா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வேணும்னா திரும்ப ஓப்பன் பண்ணி கண்ட்ரோல் செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதான் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் வியூ. ஸோ நம்ம வந்து இப்போ பேக் வியூ பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பேக்கில் வந்துட்டு சேம் அகெயின் நம்மளுக்கு வந்து AV இன்புட் அண்ட் அவுட்புட் இருக்குது. ஸோ நார்மல் ஜாக்கு தான். நம்ம அந்த BNC போன நேஷ்னலில் இருந்த மாதிரி BNC டைப் கிடையாது. இது வந்து நார்மல் ஜாக்கு தான். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து RF அவுட்டும் இருக்குது, RF இன்னும் இருக்குது. ஓகே. அண்ட் சேனல் வந்து சேனல் 3 வேணுமா 4 வேணுமான்றதை இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இந்த எடிட் ஃபங்க்ஷன் எனக்கு என்னன்னு தெரியல. எடிட் வந்து ஆஃபில் இருக்குது. ஓகே. ஸோ அண்ட் மற்றபடி இது வந்து 240 110லேருந்து 240 வரைக்கும் நம்ம இன்புட் கொடுக்கலாம் வோல்டேஜ். அண்ட் 28 watts பவர் சப்ளை இது. ஓகே. வாங்க நம்ம கவர் ஓப்பன் பண்ணி நான் இன்டர்னல் காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் டாப் கவர் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நீங்கள் உள்ள கண்டிஷன் பார்க்கலாம். ஸோ உள்ளே வந்து பக்கா டஸ்ட் ஃப்ரீன்னு சொல்ல மாட்டேன். டஸ்ட் மாதிரி தெரியல. இது ஏதோ ஒரு லேயர் ரொம்ப நாள் யூஸ் ஆனதுனால ஐ திங்க் டஸ்ட்டு தான். ஸோ வரல டஸ்ட்டு தான் வருது. ஸோ மேபி க்ளீன் பண்ணால் ஓகேன்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு நல்ல கண்டிஷனில் ஓடிட்டுருக்கு. அதனால் நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. உங்களுக்கு வந்து ஹெட்டு பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஓகே. ஸோ நான் ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஹெட்டோட நம்பர் பார்த்துக்கோங்க.
ஓகே, ஸோ ஹெட் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. ப்ளஸ் ஹெட்டுக்கு வந்து கவரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கவரும் இருக்குது. அண்ட் இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் மாடல். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் இங்கே இருக்குது. ஸோ அதனால தான் கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த யூனிட்டில் வந்து நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்கனால வெயிட் வந்து தாறுமாறாக இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட 8 kg கிட்ட வந்திருக்கு. ஸோ அதனால தான் இது கொஞ்சம் வந்து ஹெவி வெயிட் மாடியூல். மற்றபடி இங்கே இது வந்து பக்கா க்ளீன் இதில் இல்லை. நம்ம வேணும்னா நம்ம ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு வந்து பக்கா கண்டிஷனில் ரன் ஆகுது. நான் உங்களுக்கு வந்து ஆன் பண்ணி உங்களுக்கு வீடியோ டெமோ காட்டுறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்டர்னல் வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ செட் வந்து ஆன் பண்ணிட்டேன். ஸோ பை டிஃபால்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே வரும். இது வந்து கிளாக் செட் பண்ணால் இது போயிடும். நம்ம செட் பண்ணி அது பெரிய யூஸ் கிடையாது. ஏன்னா நம்ம யூஸ்வலாக ஆன்லேயே வச்சுருக்க மாட்டோம், ஆஃப் பண்ணிவிடும். ஸோ ஒரு டைமும் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணோன்னா கிளாக் ரீசெட் ஆகிடும். ஸோ அதனால் இது அப்படியே விட்டுறது பெட்டர் தான். ஏன்னா நம்மளுக்கு கிளாக் இதில் தான் கிளாக் பார்க்கணுன்னு நம்மளுக்கு அவசியம் இல்லை. அப்படி வேணும்னா நம்ம வந்து கிளாக் செட் பண்ணிக்கலாம். ஐ திங்க் கீழே கண்ட்ரோல்ஸ் வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் அப்புறம் கூட மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து செட் ஆன் பண்ணுறது வந்து நம்ம இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணணும், VTR பட்டன். இது ப்ரெஸ் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து டேப் கவுண்டரும் அண்ட் எந்த சேனலில் வருதுன்றதும் வந்து டிஸ்பிளேயில் வந்துடும். ஓகே, ஸோ இதான் வந்து டிஃபால்ட் ஆன் மோடு. நான் வந்து டிவி ஆனில் வச்சுருக்கேன் நான். ஸோ இப்போதைக்கு சிக்னல் இல்லை. நம்ம வந்து ஒரு கேசட் போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரீ ரெக்கார்டட் ஒரு கேசட், யூஸ்வலாக போடுற கேசட் தான். ஸோ இது வந்து கேசட் இது வந்து ஸ்மூத் இன் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஜஸ்ட்டு வந்து அப்படியே புஷ் பண்ணி விட்ட போதும், அதுவே வந்து லோட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக ப்ளே ஆகாது. நம்ம வந்து ப்ளே பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். ப்ளே ப்ரெஸ் பண்ணால் இங்கே வந்து உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது பாருங்கள். இப்போ வந்து இது சுற்றுது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு டிவியில் ஸோ பக்காவாக ஓடுது. சவுண்டும் சரி, கலரும் சரி, பக்கா இதில் இருக்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து ஓகே. ஸோ இதான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு எஜெக்ட் ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். ஸ்டாப் பண்ணிட்டோடனே அது ஆட்டோமேட்டிக்காக அன்லோட் ஆகிடும். நம்ம எஜெக்ட் ப்ரெஸ் பண்ணால் உடனே வெளியே வந்துடும். அந்த முன்னாடி உள்ள நேஷ்னல் இது மாதிரி தான். இப்போ எஜெக்ட் ப்ரெஸ் பண்ணுற மாதிரிங்க, அவ்வளோதான், ஸ்மூத்தாக எஜெக்ட் ஆகிடும். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து வேறு ஒரு மூவி கேசட் வந்து நான் போட்டு காட்டுறேன். ஸோ வந்து இப்போது அண்ணாமலை மூவி வந்து நான் போட்டு காட்டுறேன். இது அகைன் வந்து ஒரிஜினல் கேசட்டில் ரெக்கார்டட் கேசட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், DD5லேருந்து அப்போ வந்து நம்மளுக்கு DD5 இருக்கும். அந்த DD5லேருந்து ரெக்கார்ட் பண்ண இது. ஸோ அதையும் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்ம ப்ளே பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். பக்கத்து விட்டு சேர்த்து வாங்கி போட்டுற வேண்டியதானே, பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க. இது வந்து கேசட்டும் கொஞ்சம் ஃபால்ட் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் கம்பெனி கேசட் எதாவது போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். இது இந்த ரெக்கார்டட் கேசட் எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபங்கஸ் இதெல்லாம் இதாக இருக்குது. அதனால கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி புள்ளியாக வருது. பட் மற்றபடி நீங்கள் ப்ரீவியஸ் கேசட் பார்த்துருந்துருப்பீங்க, அது கொஞ்சம் பெட்டராக இருந்தது. இந்த கேசட் வந்து கொஞ்சம் டல்லாக இது தான் இருக்குது. ஓகே, ஸோ ஸ்டாப் பண்ணுறேன். இதில் வந்து ஸ்டாப் பட்டன் வந்து கொஞ்சம் ஹார்டாக ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ மற்றபடி வந்து நம்மளுக்கு இதுக்கு ரிமோட் வந்து என்கிட்ட இல்லை. ஸோ நான் ரொம்ப நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டேன் ரிமோட்டுக்கு. பட் எங்கேயும் வந்து ரிமோட் தனியாக வந்து யாரும் சேல் பண்ணலை. அதனால் இந்த செட்டுக்கு வந்து ரிமோட் இல்லை. நம்ம மேனுவலாக வந்து பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, ஸோ திரும்ப வந்து ப்ளே பண்ணோன்னா நம்ம ப்ளே ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக இது லோட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே,
ஸோ eject ப்ரெஸ் பண்ணுங்கள், அழகாக வந்துடும். ஸோ அதான் உங்களுக்கு வந்து சப்போஸ் குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஹெட்டை வந்து இந்த இடத்துல ஒரு பேப்பரில் வந்துட்டு ஐபி ஏதாவது சொல்யூஷன் வச்சு இதை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. பட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா ஹெட்டில் வந்து பட்டுருச்சுன்னா அது உள்ளே மாட்டிக்கும் பஞ்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து பேப்பர் அந்த மாதிரி டைப்பு நல்லா பாலிஷ்டு பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. ஹெட் அதே மாதிரி பட்ஸை வச்சு இதை க்ளீன் பண்ணலாம். நீங்கள் ஆடியோ ஹெட் இங்கே இருக்குது, இதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இதுவும் எரேஸ் ஹெட் இருக்குது, நம்ம சப்போஸ் ரெக்கார்டிங் எதாவது பண்ண போகிறோன்னா அதுக்கு வந்து இதை நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, மற்றபடி இவ்வளோ தான் மெயின்டெனன்ஸ், வேறு எதுவும் நீங்கள் கை வைக்க தேவையில்லை, இங்கேயும் கை வைக்க வேண்டாம். இது வந்து ஆஸ் யூஷுவல் ப்ராப்பராக ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்படியே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ராடக்ட்டை பற்றி ஓவர்வியூ. ஸோ இது ஏன் வந்து சேல் போடுறேன்றதை நான் சொல்லிட்டேன் நான், ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட இந்த இதோட ப்ரீவியஸ் மாடல் செட் இருக்குது. ஸோ நிறைய வைக்கிறதுக்கும் இப்போ வந்து ஸ்பேஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து இதை வந்து நான் சேல் போடுறேன் அநேகமாக. ஸோ யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் வந்து சப்போஸ் ஓகேனா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தேங்க்யூ, ஹாவ் a nice day, bye. Fancy boat. Fanny on boat, happy down, back to go. So we have a train out here. Survival of the fittest. Taking us around the playground. And African uprising. Well, the guy is up now. Client's on the right, we're going to get that point across. Good out. So left foot in. They had a boat, the fingers on the African hammer down here. Oh. So look over to the other side. They're looking at what's up here. I find it